எல்லாம் சொல்லலாம் ஹீஸ் அ ரூத்லெஸ் சைக்கோ விஜய் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்ல போனால் அவரோட ஒய்ஃபை சொல்லுது, எனக்கு தெரியும் ஹீஸ் அ ரூத்லெஸ் சைக்கோ. தன்னுடைய எதிரிகளுக்கு விஜய் ரூத்லெஸ் சைக்கோ, எந்த விதத்துலையும் என்ன நீ டச் பண்ணிட்டு இல்லை, பொறுத்திருந்து உன்னை சிறப்பாக செய்யறேன்டான்ட்டு பெரிய கட்சியவே நீ கதமணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாப்புல. இன்னைக்கு ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்குள்ள இன்னொரு 10 எம்எல்ஏக்கள் வர போறாங்க. இதுதான் ராஜதந்திரம். அவங்களாம் ஊழல் அமைச்சர்களாக இருந்தார்கள். ஆமாம், ஊழல் அமைச்சர்களாக தான் இருந்தார்கள். கிட்ட வந்ததுக்கு பிறகு நீ என் கீழே அண்டல நீ எந்த தவறும் செய்யாமல் இருக்கிற வரைக்கும் நீ சேஃப், இல்லைன்னா அந்த அளவுக்கு நான் கண்ட்ரோலை வச்சுக்கிறேன்னு சொல்றாப்புல. இந்த ராஜதந்திரத்தை புரிந்து கொள்ள முடியாமல், இந்த ராஜதந்திரத்தை நமக்கு இல்லாத ஒரு சக்தி அவன் இருக்கிறா. என்னை விட சூப்பரா படிக்கிறான்டா, டாப் ஸ்டூடெண்ட்ரா, நான் ஃபெயில் ஆயிட்டேன்டா, 35 மார்க் தான் வாங்குறேன், 34 மார்க் தான்டா வாங்கி வச்சுக்கிறேன், அவன் 99 மார்க் வாங்கிருக்கான்டா அப்படின்னு சின்ன பிள்ளைங்க 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்ல சண்டை போட்டுக்கும்ல, வெறுப்பா பார்த்துனுக்கும். ஆனா அவன் நீ படிச்சா முன்னேற போற, நீ தான் படிக்க மாட்டிய, நீ ஃபெயில் ஆயிட்ட. அதே மாதிரி எனக்கு தெரியாத ராஜதந்திரத்தை விஜய் என்ற புதிய நபர் 2.5 வருஷத்துல கத்துக்கிட்டு ஒரு கட்சியை உடச்சி துவம்சம் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டாப்புலன்ற வருத்தத்துல, மன வருத்தத்துல சும்மா வீட்டை உட்காந்தாலும், நான்லாம் சும்மா வீட்டில் உட்காந்தாலும் என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் துணிமணி துவச்சு போடுறது, ஏனமான வேலைக்கு போது நான் நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்னதான் இப்படி இருக்கிறானே தெரியல.